Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 18/6/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போது முதல் கேள்வி, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்களுடைய ரீநீட் யூஜி 2026 21 ஜூன் 2026 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்கான அட்மிட் கார்டை எல்லோரும் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? அப்படி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இன்னமும் என்னால் டவுன்லோட் பண்ண முடியல, எனக்கு ரீஃபண்டு லிங்க்குள்ளே போக முடியல, இல்லைன்னா அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறது போச்சு அப்படின்னா சர்வர் எரர் அப்படின்னு காமிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு என்டிஏ தரப்புலேருந்து ஒரு பிக் ரிலீஃப் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் நேற்று 17th நைட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் சோஃபார் என்டிஏனுடைய டேட்டா பிரகாரம் 16 லட்சம் பேர் நீட் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்த்தாலுமே இன்னமும் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் மாணவர்கள் அட்மிட் கார்டை இன்னமும் டவுன்லோட் பண்ணல அப்படிங்கிற டேட்டா சொல்லுது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டு கொண்டு உள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், நெய்பர்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இது மிகப்பெரிய டைம்லி ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, தமிழ்நாடு ஆல் இண்டியா கோட்டா, அதே போல் மற்ற ஸ்டேட்டில், அதாவது பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலங்கள்லேயும் எனக்கு கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணு கேட்டார் போல் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் சீட்டு, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு, மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்குறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இதுதான் என்டிஏ தரப்பில் அட்மிட் கார்டு ரெலவெண்ட்டாக வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் 16 லட்சம் மாணவர்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிட்டாங்க. அதாவது ரீநீட் யூஜி 2026 21 ஜூன் 2026க்கான அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணியாச்சு. உங்களுக்கு அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதில் ஏதாவது சிரமம் இருக்குது அப்படின்னா அதற்கு 2 ஆப்ஷன் வழங்கப்பட்டுள்ளது. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன், அதாவது முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ரீஃபண்டு லிங்க்குள்ளே போயிட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை மீண்டும் ஒரு முறை அப்டேட் பண்ணால் தான் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அதிலிருந்து ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு, இப்போதைக்கு நான் அட்மிட் கார்டை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், என்னோடய பேங்க் டீட்டெயிலை பின்னர் சமர்ப்பிக்கிறேன். பின்னர் அப்படின்னா அட்மிட் கார்டெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு சர்வர் இஷ்யூஸ் இல்லாத டைம்லேயோ ஆர் நீட் எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு, ரீநீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பின்னர் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். இல்லை அப்படின்னா ஐ வுட் லைக் டு ரெவ்யூ அண்டு கன்ஃபார்ம் மை பேங்க் டீட்டெயில், நான் ஏற்கனவே 12ஆம் தேதி வந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் நான் என்னுடைய பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போவும் அதை ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற 2வது ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள். நான் இப்போ அட்மிட் கார்டை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், என்னால் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்றவங்க இப்போதைக்கு உங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் அதை பின்னர் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லாதவங்க, எனக்கு ஏற்கனவே நான் கொடுத்த பேங்க் டீட்டெயிலை மீண்டும் ஒரு முறை நான் சரிபார்த்து கொள்கிறேன், சரிபார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீஃபண்டுக்கான
எல்லா டேட்டாவையும் கொடுத்துட்டு அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற இரண்டாவது ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்குது, என்னால் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்றவங்க என்டிஏனுடைய ஹெல்ப்லைன் நம்பர் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 01140759000 இல்லைன்னா 01169227700. இந்த 2 ஹெல்ப்லைன் நம்பருக்கும் கால் பண்ணி கேட்கலாம். இந்த 2 ஹெல்ப்லைன் நம்பர் மேக்ஸிமம் பிஸியாக தான் இருக்குது. அப்படியே பிஸியாக இருந்தாலும் உங்களால் அந்த நம்பரை ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியல. இல்லைன்னா இமெயில் அனுப்புறது ஈஸியஸ்ட் மெத்தட். இமெயில் neetug2026@nta.ac.in இதுக்கு போயிட்டு உங்களுடைய கொரீஸை மெயிலாக போட்டீங்க அப்படின்னா அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு வரலாம். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு விசிட் த அஃபீஷியல் வெப்சைட். என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு nta.ac.in அதுலேயும் பார்த்துக்கலாம். neet.nta.nic.in அதுலேயும் பார்த்துக்கலாம். அது போக எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம SAPVS யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு உடனுக்குடனாக அப்டேட்டை கொடுத்துட்றோம். ஸோ இதில் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணாதவங்களுக்கு 2 வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணி இப்போதைக்கு அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை பின்னர் சமர்ப்பிக்கலாம். இல்லைன்னா இப்போதைக்கு என்னோடய பேங்க் டீட்டெயிலை நான் சரி பார்த்துட்டு அதன் பிறகு நான் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இதுக்கு நடுவில் ஒரு 2-3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த ரீஃபண்ட் ப்ராசஸில் ஒரு சில விசமிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கேண்டிடேட்டினுடைய டேட்டாவை டெலகிராம் பேஜிலிருந்து ஹேக் பண்ணி டைரெக்டாக கேண்டிடேட்டினுடைய அமௌண்ட்டை, அதாவது நீட் அப்ளிகேஷனுக்கு மே 3ஆம் தேதி கட்டின இந்த 1700 அல்லது 1600 ஆர் 1000 ரூபீஸையோ அந்த விசமிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக போகிற மாதிரி ஒரு 150 மாணவர்களுக்கு 150 இன்ட்டு மினிமம் 1000 அப்படின்னு போட்டிங்கனால கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட்டு டைரெக்டாக அந்த விசமிகளுக்கு போகிற மாதிரி அப்டேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதுக்காகத்தான் மீண்டும் ஒரு முறை பேங்க் டீட்டெயிலை செக் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதன் பொருட்டு மீண்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, டெலகிராமையும் ஒரு 1 வீக்குக்கு 22ஆம் தேதி டெலகிராம் ஆப்பையும் ஒரு 1 வீக்குக்கு இந்தியாவுக்குள்ளே பேன் பண்ணி பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு சில இடத்துல நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அந்த டோட்டல் ஆப்பையே பிளாக் பண்ணி வைக்கிறது சரியா அப்படிங்கிறது தெரியல. இப்போது இது தவிர்த்து மற்ற ஆப்புகளும் இருக்குது. அப்போது ஒரு வாரத்துக்கு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அதே போல் இந்த மாதிரி லார்ஜ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த ஆப்பில் ஷேர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வைக்க வேண்டியது தான். அதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்பை மட்டும் பிளாக் பண்ணிட்டா பேப்பர் லீக் ஆகாது அப்படிங்கிற ஒரு கருத்து எந்த அளவுக்கு சரிங்கிறது தெரியல. இதை எதிர்த்து இன்று டெலகிராமினுடைய சீஃப் கேஸ் போட்டிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அந்த அப்டேட் வந்தாலும் நியூஸ் பேப்பர் அப்டேட் வந்தாலும் அதையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சீப்பை மறைச்சி வச்சுட்டா கல்யாணத்தையே நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி டெலகிராம் மூலமாக தான் கொஷின் பேப்பர் லீக் ஆகுது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஆப்பை பிளாக் பண்ணி வச்சுட்டா மற்ற ஆப்பில் லீக் ஆகாது அப்படிங்கிறது சரியா தவறாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு சரியா தவறா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ எல்லாமே மாணவர்களுக்கு இல்லை, ஏன்னா இன்னொரு 3 days தான் இருக்குது. சின்சியராக அவங்க படிக்கட்டும். இதை பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸுக்கு தான் இந்த வீடியோ. உங்களால் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா உடனுக்குடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் மெயிலுக்கும் என்டிஏனுடைய மெயிலுக்கும் மெயில் போட்டுட்டு
உடனடியாக உங்களுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். பாய், see you, have a nice day.